மனைவி தீவிர ராமர் பக்தையா. ஆனா ராசாவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா. அது வேற வாயி இது வேற வாயி. கொதித்தெழுந்த அண்ணாமலை. லோக்சபா தேர்தல் சூடுபிடிக்கும் நிலையில சமீபத்தில் மேடை ஒன்றுல ராமரை ஒருபோதும் ஏற்க மாட்டோம்னு திமுக எம்பி ராசா பேசினாரு. ஆனா அவரே சில நாட்களுக்கு முன்னால என்னோட மனைவி தீவிர ராம பக்தைன்னு சொன்னாரு. இந்த நிலையில தான் ராசாவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்திருக்காரு. திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ராசா மீண்டும் நீலகிரி தொகுதியில போட்டியிடுறாரு. தீவிர கடவுள் மறுப்பாளராக அறியப்படும் ராசா சமீபத்துல மேடை ஒண்ணுல கடவுள் ராமரை நாங்க ஏற்கவே மாட்டோம்னு சொல்லி இருந்தாரு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில ராமர் கோவில் திறக்கப்பட்டு பெரிதும் பேசப்பட்டு வந்த நிலையில ராசாவோட இந்த கருத்து விவாதத்தை ஏற்படுத்திச்சு. சிட்டிங் எம்பியான ராசாவை எதிர்த்து அதிமுகவில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பாஜகவில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன், நாம் தமிழர் கட்சியில இருந்து ஜெயக்குமார்னு போட்டியிடுறாங்க. 4 முனை போட்டியால நீலகிரி தொகுதியில தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. குறிப்பா ராசாவை எதிர்த்து மத்திய இணையமைச்சர் எல்முருகன் போட்டியிடுவதால நீலகிரி லோக்சபா தொகுதி தேசிய அளவுல கவனம் பெற்றிருக்கு. இந்த நிலையில தான் ராசா தான் போட்டியிடும் நீலகிரி லோக்சபா தொகுதிக்குட்பட்ட குன்னூர் பகுதியில பிரச்சார பொதுக்கூட்டத்துல பேசினாரு. அப்போ அவரு, எனக்கு கடவுள் மீது கோபம் கிடையாது, என்னோட மனைவி தீவிர ராம பக்தை, வாரத்துல 3 நாட்கள் விரதம் இருப்பாரு, என் வீட்டுல இன்னும் பூஜை அறை இருக்கு, இங்குள்ள எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, என்னோட மனைவி சனிக்கிழமை ராமரை கும்பிட்டு விரதம் இருந்தாரு, வியாழக்கிழமை எனக்காகவும் திங்கட்கிழமை சிவனுக்காகவும் விரதம் இருந்தாரு, மொத்தம் வாரத்துல 3 நாட்கள் விரதம் இருந்தாரு. என் வீட்டுல பூஜை அறை இருந்தாலும் நான் இதுவரைக்கும் அங்க போனது இல்ல. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளை கும்பிடட்டும், இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு திமுக எம்பி ராசா பேசியிருக்காரு. இதனால தேர்தல் நெருங்கும் நிலையில அவர் வாக்குக்காக பல்டி அடிப்பதா விமர்சனம் எழுந்திருக்கு. ராசாவோட இந்த பேச்சுக்கு பாஜக மற்றும் இந்து அமைப்போட நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் நெருங்குவதால இந்துக்களோட ஓட்டுகள் கிடைக்கணும்ன்ற நோக்கத்துல ராசா தன்னோட கொள்கையில இருந்து மாறி மாறி பேசி மக்களோட மனதை மாற்ற முயற்சிக்கிறாருன்னு விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் தன்னோட மனைவி ராம பக்தைன்னு திமுக எம்பி ராசா கூறியிருப்பது பற்றி பாஜக மாநில தலைவரும் கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலையிடம் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதற்கு அண்ணாமலை, தமிழ்நாட்டில் 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்னால திமுகவினர் கையில வேலை எடுத்து சுத்தி வந்தாங்க. அந்த சமயத்துல எந்த கடையிலையும் வேல் இல்லை, முருகப்பெருமானிடம் மட்டுமே வேல் இருந்தது. ஸ்டாலின், கனிமொழி வேல் தூக்குனாங்க, உதயநிதி ஸ்டாலின் 2 வேல் தூக்குனாரு. அதே போல இன்னைக்கு ராசா சனாதன தர்மம், மனைவி ராமர் பக்தை, நான் அயோத்திக்கு போனேன்னு பேசுறாரு. ஆனா ஜனநாயகத்தோட பெரிய வியாதி மறதி. ஆனா இந்த முறை மக்கள் சரியா ஞாபகம் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் பொய் வேஷம் போடுறாங்களோ அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க. உண்மையாகவே சனாதன தர்மத்தை எதிர்க்கிறீங்களா அப்படின்னா தினமும் எதிர்ப்பு தெரிவிங்க. ஆனா தேர்தலுக்கு முன்னால எதிர்ப்பும், தேர்தல் நேரத்துல நெத்தியில பட்டைய போடுவதும், தேர்தலுக்கு பின்னால மீண்டும் எதிர்க்கிறது ஏன்? இதுதான் அவங்களோட போலி சனாதன தர்மம்னு பதிலடி கொடுத்திருக்காரு அண்ணாமலை.